ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெர்ட்டர் ஒர்க்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்வெர்ட்டர் ஒர்க்கிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது, இன்றைக்கி நாளில் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது, ஸோ எப்படிப்பட்ட ஒர்க்கிங் வந்து நடக்குது, என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்வெர்ட்டர் ஒர்க்கிங் அப்படின்றது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா டிசிலேருந்து ஏசி கன்வெர்ட் ஆகக்கூடியது. ஸோ டிசின்றது நான் அந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், லீனியராக இருக்கும். ஏசின்றது வேரிங்காக இருக்கும். ஃப்ரம் 0 to பாசிட்டிவ், அதுக்கப்புறம் மறுபடியும் 0, திரும்ப மினிமம் அண்ட் மறுபடி 0 லெவல். இந்த இதுதான் வந்து ஏசி. ஸோ இதனால் ஏசி வந்து சைன் வேவாக இருந்தாலும் ஸ்கொயர் வேவாக இருந்தாலும் அதோட ஆவரேஜ் வேல்யூ என்றைக்குமே வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இன்வெர்ட்டர் அப்படின்றது வந்து நம்ம ஹோம் அப்ளையன்சஸில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து டேரெக்டாக ஏசி யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஸோ இதை வந்து டிசியை கொடுத்து டிசி பேட்டரி யூஸ் பண்ணி டிசிலேருந்து ஏசியாக மாற்றி இது வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட பிரின்சிபல். ஸோ இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே நீங்கள் சர்க்யூட் பார்க்குறீங்க, ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர். ஸோ இதோட சர்க்யூட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க, S1, S2, S3 அண்ட் S4. ஸோ சென்டரில் வந்து லோட் அப்படின்றது இந்த பாயிண்ட் வந்து 1 வச்சுக்கோங்க, இது வந்து 2 வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பேரேட்டர் வந்து நான் எதுக்குன்றதை பின்னாடி சொல்கிறேன், அது இப்போ யூஸ் ஆகாது. ஸோ அந்த கம்பேரேட்டர் ரிமூவ் பண்ணிடுங்க, மைண்டில் வச்சுக்காதீங்க. பட் இந்த 4 சுவிட்சை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து சோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம சோர்ஸ் கொடுத்தோடனே நம்ம வந்து டிசி சோர்ஸ் கொடுத்தோடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 2 சுவிட்ச் க்ளோஸ் ஆகும், 2 சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட பேசிக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் இப்போ இந்த பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கும்பொழுது என்ன நடக்கலாம், ஒரு லெக்கில் உள்ள 2 சுவிட்ச் ஒரே நேரத்தில் க்ளோஸ் ஆகாது. அதாவது ஆப்போசிட்னு இல்லை, ஒரு லெக்கில் வந்து ஒரு நேரத்தில் ஒரு சுவிட்ச் தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து சப்ளை வரும்போது என்ன நடக்குன்னா S2வும் S3யும் க்ளோஸ் ஆகி கரண்ட் இந்த S2 வழியாக ஃப்ளோ ஆகி சென்டரில் இருக்கக்கூடிய லோடு வழியாக ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் S3 வழியாக போகுது. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஸோ இதனால் ஒரு வேவ் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைக்கிள் என்னன்னா S1, S4 க்ளோஸ் ஆகி அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு இந்த லோடு வழியாக போகி அது வழியாக போகுது. ஸோ இதான் வந்து அல்டர்னேட்டாக நடந்துகிட்டே இருக்குது. இதனால் இந்த அல்டர்னேட் ப்ராசஸ்னால் வரக்கூடிய சைக்கிள் தான் வந்து இந்த அல்டர்னேட்டிங் ஸ்கொயர் வேவ். ஸோ இந்த அல்டர்னேட்டிங் ஸ்கொயர் வேவ் யூஸ் பண்ணி தான் எப்படி சைனுசாய்டெலாம் மாற்றி டிசியை வந்து ஏசியாக மாற்றுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க. ஸோ இதான் வந்து இதனால தான் வந்து இதோட பேசிக்காக வந்து சைனசாய்டில் வந்து பியூர் சயின்ஸில் மாற்றுறாங்க. ஸோ இந்த பியூர் சயின்ஸில் வேவ் மாற்றினா இந்த மாதிரி ஒரு வேவ் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வேவுக்கு ஒவ்வொரு வேவுக்கும் ஆவரேஜிங் வேல்யூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சைனசாய்டல் வேவ் கிடைக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அந்த சைனசாய்டல் வேவ் மாற்றுறதுக்கான அந்த ஆவரேஜிங் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் வேவ் அல்டர்னேட்டிவாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கேட்கும் அந்த டிவைசஸ் ஓடும் பொழுது. ஸோ அது காரணமும் இதுதான், இந்த ஸ்கொயர் வேவ் வந்து க்ரியேட் ஆகிறதுனால அந்த சவுண்ட் வந்து வருது. ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இதோட பல்ஸை ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது அல்டர்னேட்டிவாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி ஃபுல்லுத்தையும் வந்து இது பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒவ்வொரு ஆவரேஜிங் வேல்யூவும் எடுக்கிறதுனால தான் இதோட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா சைனசாய்டல் வேல்யூஸாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக அச்சீவ் பண்ணுது அப்படின்றதுனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, கம்பேரேட்டர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கம்பேரேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணி இன்புட் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கம்பேரேட்டர் பொறுத்தவரைக்கும் ட்ரையாங்குலர் இன்புட் அண்ட் சைனசாய்டல் வந்து இதில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ட்ரையாங்குலர் இன்புட் வந்து போகுது. ஸோ இதோட கண்டிஷன் என்னென்னா, என்றைக்கு V சைன் அப்படின்றது வந்து இதோட ஆவரேஜிங், அதாவது இதோட ஆவரேஜிங் தான் வந்து கம்பேரேட்டர் வந்து எடுத்துக்கும். ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். இதில் வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்மோட வோல்டேஜ் அதிகமாக ட்ரையாங்குலரை விட அதிகமாக இருந்தால் அவுட்புட் 1ஆக இருக்கும். அதே சைனசாய்டல் லெஸ்ஸாக இருந்தால் ட்ரையாங்குலர் வந்து 0வாக இருக்கும். ஸோ இதனாலேயே இப்படி கம்பேர் பண்ணி 2 கம்பேரேட்டரோட அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு சைடுனால பாசிட்டிவ் இதையும் இன்னொரு கம்பேரேட்டர் C2னால நெகட்டிவ் இதையும் க்ரியேட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் கடைசியில் ஒரு பியூர் சைனசாய்டல் வேவ் ஃபார்மே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதான் இதோட பிரின்சிபல். ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கம்பேரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து இது பண்ணுறாங்க, ட்ரையாங்குலர் வேவ்லேருந்து இந்த இதை டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பியூர் சைனசாய்டலாக இருக்காது. அது எப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் சிக்னல் மாதிரி கொஞ்சம் அடுக்கடுக்காக தான் வரும். ஸோ அதுக்காக தான் கடைசி என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸை வந்து இந்த லோடுக்கு வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குன்னா எல் வருது, சி வருது, அப்புறம் லோடுன்றதுக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்றதை நமக்கு நெக்லிஜிபிளாக வச்சுக்கலாம். பட் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி இதோட வேவ் வந்து ஸ்மூத்தன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு டிசி சப்ளையை கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைனசாய்டல் வேவை டிரைவ் பண்ணுறாங்க. இந்த சுவிட்சஸ் வந்து மெயினாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து ஜென்ரேட் பண்ணணும் ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு. ஸோ அந்த 50 ஹெர்ட்ஸ் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, இந்த சுவிட்சஸ் வந்து ஒரு டைமுக்கு வந்து கிட்டத்தட்ட பல முறை
அதாவது பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா 120 டைம்ஸ் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்னாலேயோ அல்லது எந்த ஒரு மெக்கானிக்கல் சுவிச்சஸ்னாலேயோ பண்ண முடியாது. அதனால தான் மாஸ்ஃபெட்ன்ற ஒரு டிவைஸை ஸ்விட்சிங் டிவைஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டுக்கு 1000 டைம்ஸ் மேலே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு டிவைஸுன்றதுனால இந்த மாஸ்ஃபெட்டை யூஸ் பண்ணி இதில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த டிவைஸ் இன்வெர்ட்டர் ஒர்க்கிங் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஏசி வந்து டேரெக்டாக எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக பேட்டரியில் டிசியை ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணுறாங்க ஏசியாக. ஸோ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஈஸியாக புரியும். ஸோ இதான் இதோட ஒர்க்கிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.